தமிழ்நாட்டோட உயர்கல்வி வளர்ச்சிய பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். அது உண்மைதான். ஆனா அந்த பெருமைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, ஒரு கண்ணீர் கதை. அத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். பாருங்க, ஹையர் எஜுகேஷன்ல நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாலேயே நம்பர் 1. இது எவ்வளவு பெரிய சாதனை. ஆனா இங்கே நாம ஒரு முக்கியமான கேள்வியே கேட்கணும். இந்த வெற்றி, இந்த சாதனை, இது யாரோட உழைப்புல கட்டப்பட்டது? இதுக்காக நாம கொடுத்த வேலை என்ன? சரி, அப்போ அடுத்த கேள்வி, யார் இந்த விரிவுரையாளர்கள்? நாம பேசுற இந்த வெற்றிக்கு ஒரு விலை கொடுத்தாங்களே, அவங்க யாரு? வாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். இவங்கள கௌரவ விரிவுரையாளர்கள்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேர்ல இருக்கிற கௌரவம் அவங்க வேலையில இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இவங்க வேலை தற்காலிகமானது, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வேலை செய்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்களோட உண்மையான பேக்போன் இவங்க தான். இன்னைக்கு நம்ம மாநிலம் உயர்கல்வியில முன்னாடி இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க தான். அது மட்டும் இல்ல, கிராமங்கள்ல இருந்தும் ரொம்ப பின்தங்கிய குடும்பங்கள்ல இருந்தும் வர்ற முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தரதே பெரும்பாலும் இவங்க தான். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ தகுதிகள், இவ்ளோ பெரிய பொறுப்பு, ஆனா இவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட கிடையாதுங்கிறது தான் இங்க இருக்கிற சோகம். அடுத்த பகுதி 30 வருஷ கோரிக்கைகள். ஆமாங்க, இவங்களோட போராட்டம் நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல வருஷங்களா, பல பத்தாண்டுகளா தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் இவங்க கேக்குறாங்க? 30 வருஷத்துக்கும் மேல. சும்மா யோசிச்சு பாருங்க, 30 வருஷம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இது எவ்வளோ பெரிய காலம். ஒரு முழு தலைமுறையே தங்களோட உரிமைக்காக போராடிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க குரல் யாருக்குமே கேட்கல. இந்த சம்பள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நிலைமை எவ்ளோ மோசம்னு. ஒரு நிரந்தர பேராசிரியர் ஒரு மாசத்துல வாங்குற சம்பளம் ஒரு கெஸ்ட் லெக்சரர் 11 மாசம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை செஞ்சா கிடைக்கிற சம்பளத்துக்கு சமம். என்னங்க இது நியாயம்? எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அவங்க ஒன்னும் பெரிய கோரிக்கையெல்லாம் வைக்கல. வருஷம் முழுக்க வேலை செய்றாங்க, ஆனா சம்பளம் மட்டும் 11 மாசத்துக்கு தான். எங்களுக்கு 12 மாசமும் சம்பளம் கொடுங்கன்னு கேக்குறது ஒரு பெரிய கோரிக்கையா? இந்த சாதாரண ஒரு விஷயத்த கூடவா செஞ்சு தர முடியாது? 4வது பகுதி, அரசின் மௌனம், உடைந்த மனங்கள். சரி, இவ்ளோ வருஷமா போராடுறாங்களே, அரசாங்கம் என்ன பதில் சொல்லுச்சு? பதில் ஒரு பெரிய மௌனம்தான். அந்த மௌனம் இவங்க வாழ்க்கைய எப்படியெல்லாம் பாதிச்சிருக்கு, மனசளவுல எப்படி உடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல, வேலை பாதுகாப்புங்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இருக்குமானே தெரியாது. அந்த பயத்தோடையே தான் ஒவ்வொரு நாளும் அவங்க கிளாஸ் எடுக்க போறாங்க. அடுத்து, பெண் விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு கூட கிடையாது. இது ஒரு அடிப்படை உரிமை, அது கூட மறுக்கப்படுதுன்னா என்ன சொல்றதுனே தெரியல. இந்த தொடர்ச்சியான மன அழுத்தம், பண கஷ்டம், போராட்டம், இதனாலேயே சில விரிவுரையாளர்கள் தங்களோட உயிரை இழந்திருக்கிறாங்க. இது வெறும் நியூஸ்